வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரமான வெங்காய பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, இங்கே ஒரு 15 வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று பாதியமாக தட்டி இதோட சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 10 பல் சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டையும் நல்லா தட்டி நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் பூண்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா கிரேவி திக்காக இருக்கும். கூடவே ஒரு அரை தக்காளி, அப்படி இல்லைன்னா சின்ன தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கணும். நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். கூடவே இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத டைமில் எப்போவும் ஒரே மாதிரியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.